வீடியோவில் நீங்கள் வந்து என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தம்ப்நெயிலில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். என்னோடய ஃபர்ஸ்ட் ஷூட். ஸோ அவுட் ஆஃப் தி பாக்ஸ் போய் நான் வந்து பண்ணுறேன். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். நவரத்னா அப்படின்ற ஒரு கோல்ட் ஷாப்புக்கு வந்து நான் ஆல்ரெடி ப்ரொமோஷன் வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அங்கே தான் வந்துட்டு இந்திரன் சார் அண்ட் சிவானி மேம் நான் வந்து பார்த்தேன். ஸோ அவங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு வந்துட்டு ப்ரொமோஷனுக்கு நம்மளை வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அங்கே தான் நான் வந்து போயிருந்தேன். அங்கே என்னென்ன நடந்துச்சுன்றது தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஹெனிஸ் ஃபேமிலி. ஸோ இந்த vlog இதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் கொலாப். ஸோ உங்களுக்கு வந்துட்டு தம்ப்நெயில் பார்த்தே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கொலாப் வந்து யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி ஆக்டர் இருக்கார். ஸோ நம்ம ஜீ தமிழ் வந்து நிறைய பார்க்க முடியும். ஸோ இந்திரன் சார் வீட்டுக்கு தான் நம்ம வந்து இப்போ போக போகிறோம். ஸோ அவங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அதாவது ஷூட்டிங் ஹவுஸில் தான் வந்துட்டு ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது. ஸோ அவங்க வந்து ப்ரொமோஷனுக்கு வேண்டி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க வைஃப் ஷிவானி அவங்க கூட தான் வந்துட்டு நம்ம இந்த ஈவெண்ட்டை வந்து எடுத்து நடத்த போகிறோம். ஸோ எப்படி இன்றைக்கிட்டே வந்து போகிறது நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ரெடி ஆகணும். சாரீ மட்டும் கட்டி உட்காந்துட்ருக்கேன். ஸோ ஹேர் இன்னும் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணிவிட்டு ஹேர் பண்ணலான்னு விட்டேன். ஃபேஸ்க்கு மட்டும் மாய்ஸ்சரைசர் போட்டு உட்காந்துட்ருக்கேன். அண்ட் பேர் பண்ண போகிற ஜுவல்லரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிக்கில் வந்து காப்பு எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ட்ரெஸ்ஸுக்கு கொஞ்சம் ஆன்டிக்காக போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பிளாக் ஃபினிஷில் வந்து ஜும்கா எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் ரிங்கெல்லாம் ஆஸ் யூஷுவல் நான் யூஸ் பண்ணுறது. நம்ம யூஸ் பண்ணுறது எப்போவுமே இந்த ஒரு ஐப்ரோ பென்சில், ஒரு மை, அதுக்கப்புறம் ஒரு ஐலைனர். ஐலைனர் எங்கே வச்சேன்னு சொல்லல, ஐலைனர் என்னோடய பர்ஸில் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ரெட் லிப்ஸ்டிக்கே போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ ரெட் லிப்ஸ்டிக்கும் எங்கே இருக்குன்னு தெரியல, பார்க்கணும். ஸோ ஓகே, என்கிட்ட இன்னொரு ஐலைனர் இருக்குது. ஸோ நம்ம இந்த இன்னொரு ஐலைனர் வச்சே போட்டுடலாம். ஸோ 2-3 டேஸாக நவரத்னா ஷூட்டிங், அதனால் லிப்ஸ்டிக் போட்டு லிப்ஸில் வந்து டார்க்காக இருக்குது. அது எதுவும் நம்மளால் பண்ண முடியாது. சரி, நான் வந்து சுகர் பாப்போட காஜல் தான் எடுக்கிறேன். ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வாங்கியிருக்கேன். சுகரில் வாங்கியிருக்கேன், சுகர் பாப் தான் நான் வாங்கியிருக்கேன் இப்போது. ஸோ எனக்கு அது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை, பட் வேறு வழி இல்லை. நான் அதுக்கப்புறம் இது காலியானதுக்கப்புறம் தான் அடுத்தது வாங்கணுன்ட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கவரேஜ் கொடுக்குது, பட் ரொம்ப ஸ்மச் ஆகுது. நமக்கு தேவை ஸ்மச் ப்ரூஃப். கவரேஜ் இல்லைனாலும் போட்டு தேய்ச்சி கவரேஜ் எடுத்துகிட்டு வந்துடலாம். பட் எனக்கு நெக்ஸ்ட்டு ஐப்ரோ. எனக்கு வந்துட்டு ஐப்ரோஸ் திக்காக தான் இருக்கும். த்ரெட்டிங் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் நல்லா இன்னும் வந்துட்டு ஐப்ரோஸ் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் நான் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். பட் இப்போ ஒரு ஷூட் ஃபோட்டோக்கெல்லாம் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் இதுக்கும் நான் டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். ஸோ டிஃப்ரென்ஸே நீங்கள் வந்து இப்படி தான் பார்க்க முடியும். ஸோ இங்கேயும் பண்ணிடலாம். இவ்வளோ தான் நான் பண்ணேன். ஒரு லிப்ஸ்டிக்கு அது எக்ஸ்ட்ரா போட்டு முடிக்கலாம். ஹேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நல்லா ப்ரஷ் பண்ணிக்கணும். இப்போ மொத்தத்தில் நான் சீப்புக்கு வந்து எந்திரிக்கிற மாதிரி இப்போ சீப் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இதுதான் என்னோடய ஷூட்டிங் பேக். எப்போ போனாலும் என் கையில் இருக்கும். பட் இதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. வெறும் இந்த பொட்டு, என் வாட்ச்சு, என் சீப்பு, என் தைலம். ஸோ அவ்வளோதான். ஹேருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, பட் என்ன பண்ணணும். இப்போ நான்
இந்த ஹேர் தாங்க எனக்கு ஒரு பெரிய தலைவலி. அது எங்கள் மம்மி வந்தோடனே கேட்பேன் என்ன பண்ணலாம் ஹேர் அப்படின்ட்டு. இல்லை வந்து ஃப்ரீ ஹேரே வந்து விடுறதா இருந்தாலும் நம்ம விட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ப்ரீடி. அப்புறம் இந்த ஒரு காப். டைம் ஆயிடுச்சு நமக்கு. நம்ம வந்து சீக்கிரம் வீட்டிலேருந்து இறங்கணும். பிகாஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போகிறது. அதனால் லேட் பண்ணோன்னா அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்ம போய் கண்டுபிடிச்சி போகிறதுக்குள்ளே அது ஒரு மாதிரி ஒரு கொலாபரேஷன் ஆகிடும். அதனால் ஓகே வெயிட்னா பொட்டு வச்சாதாங்க அழகாக தெரியுது. ஸோ ஐ ஹாவ் ஒன் டெக்னிக் ஃபார் லிப்ஸ் மட்டுமே. ஐ வில் டெல் தட் டெக்னிக். லிப் லைனர் இல்லை, பட் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்து ஒரு எஃபெக்ட் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி இது ஆக்சுவலி வந்துட்டு ஸ்மஜ் ஆகுது, ரொம்ப நிறைய வந்துட்டு வருது. ஸோ அதனால் அதை நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஐப்ரோ பென்சில் இருந்துச்சுன்னா அவுட் லைன் கொடுத்துக்கோங்க. ஐ ஷோ ஹவு. லைட்டாக, ரொம்ப ஹெவியாக லைட்டாக. இப்போது லிப்ஸ்டிக் இது கொஞ்சம் டார்க்கர் ரெடி ஷேட். ஓகே இவ்வளோதான். ஒரு செயினோடு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நான் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். நான் ரெடி ஆகிட்டு காட்டலான்னு பார்த்தா ஒரு ஸ்மால் கொலாபரேஷன் டக்குன்னு கிளம்ப வேண்டியதாகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மேம் வந்தோடனே நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் வந்துட்டு லேட் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, பட் வந்து சூப்பராக போச்சு. எல்லாமே வந்துட்டு கண்டென்ட்லாம் சொல்லி அப்படி கொஞ்சம் ஃபன்னாக ஃபங்க்ஷன் பண்ணவங்க என்ஜாய் பண்ணாங்களோ இல்லையோ நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். மெயின் மேட்ரு வந்து பார்த்திங்கன்னா அங்கே கண்டென்ட்டு தாங்க. ஸோ கண்டென்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. பட் ஷிவானி மேம் வந்துட்டு அவங்களுமே வந்துட்டு அவங்களோட சைடில் அந்த கண்டென்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படியே மிக்ஸ் மேட்ச் பண்ணி அப்படியே நாங்கள் வந்து ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நாங்கள் பண்ணோம். சூப்பர் ஃபன்னாக இருந்துச்சு. சார் தான் வந்துட்டு மிஸ் ஆனார், நடுவில் ஆளை காணோம். அவர் வந்துட்டு ரொம்ப ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்ததுனால அவரால் வர முடியல. பட் நாங்கள் 2 பேரும் வந்துட்டு சீரியஸாக சொல்லணும் ஒரு சூப்பரான ஒரு காம்போன்னு சொல்லலாம். அவ்வளோ வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அவங்க வந்துட்டு ஒரு ஆக்டரோட ஒய்ஃப்ன்ற மாதிரியே வந்துட்டு காமிச்சிக்கல. அவ்வளோ நேச்சுரலாக அவ்வளோ வந்துட்டு ஒரு ஜாலியாக இருந்தாங்க. விச் மேட் மீ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு நம்ம வந்து அங்கே நின்று பேசுகிறதுக்கு. அண்ட் அந்த கம்ஃபர்ட் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் அங்கே நின்று வந்து பேச முடியும். ஸோ அந்த ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா அது வீடு மாதிரியே தெரியல, ஒரு மினி செட்டே பண்ணிட்டாங்க ஒரு வீட்டுக்குள்ளே. ஸோ என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுதான் பொண்ணும் மாப்பிள்ளையும். அந்த ஒரு வீடு மாதிரியே உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகலை. அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மோர் ஓவர் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பெட்ரூம் வரும் வித் கிச்சன் யூட்டிலிட்டி ஏரியா வரும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு 2 பெட்ரூம் வரும். எல்லாமே வந்துட்டு கிங் சைஸ் தான். அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் பண்ண முடியும்னா வை நாட், நம்ம வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவுமே இருந்துச்சு. மெயினாக வீடு வந்துட்டு ஷூட்டிங்க்கு தான் விட்டுட்ருக்காங்க, ஆன் சைடு இதுவுமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது ஷூட்டெல்லாம் முடிஞ்சு வரத்துக்குள்ளே விடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் நாங்கள் வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சுன்றதை உங்களுக்கு நான் எண்டில் வந்துட்டு ஒரு கிளிப்பிங், வீட்டுக்கு வந்துட்டு ஒரு கிளிப்பிங்காக நான் போடலாம் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் நல்லா டிராஃபிக்காகவும் இருந்தது. ஸோ எக்ஸ்பெக்டேஷனோட இந்த வீடியோவை கிளிக் பண்ணியிருப்பீங்க. ரியலி சாரி. கொஞ்சம் அப்படியே பரபரன்னு எடுத்துகிட்டு போய் அப்படியே ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது. ஸோ இது என்னோடய நியூ ட்ரை. ஸோ நம்ம இந்த வீடியோ யாரும் எனக்கு திட்டிடாதீங்க தயவு செஞ்சு, என்னடா இதுக்காக இவ்வளோ பில்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அதை ட்ரை பண்ணேன். ஸோ பேக் டு த மோட். என்னடா காலையில் அவ்வளோ இதுவாக இருந்துட்டு இப்போ மூஞ்சி இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. ஸோ ஷூட் எல்லாமே வந்துட்டு முடிஞ்சிட்டு ரொம்ப டயர்டு. இப்போ தான் ஃபேஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணிட்டேன்.
வந்த உடனே எப்படா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணலாம், ஃபேஸில் இருந்து சாரியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட நைட் ட்ரெஸ்க்கு வரலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு சரி அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ டே வந்துட்டு சூப்பராக போச்சு. நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. என்னால் நிறைய கிளிப்ஸ் எடுக்க முடியல, பிகாஸ் அங்கே ஷூட் எடுக்கிறதுனால நான் இது மம்மியை வச்சு வேறு எடுக்க வச்சேன். ஸோ ரொம்ப கம்மியான கிளிப்ஸ் தான் நமக்கு வந்து கிடைக்கும். பட் வேறு கிளிப்ஸ் வந்துட்டு கிடச்சின்னா கண்டிப்பாக நான் ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இல்லை அட்லீஸ்ட் ஷார்ட்ஸ்லேயாச்சும் நான் வந்து போடுறேன். நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மெயினாக அவங்க அந்த வீடு வந்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஷூட்டிங்க்கு, அதுக்கப்புறம் வந்து வெப் சீரிஸ் எடுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் மூவிஸ்க்கு அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ சீரியல்ஸ் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஃபுல்லாக வந்துட்டு இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக, மூவி ரிலேட்டடாக அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இன் அடிஷன் அது மட்டும் வேண்டாம், இன்னும் நம்ம நிறையா பண்ணலாம். எக்ஸ்ட்ராவாக ஒரு படி மேலே ஏறி அவங்க வந்துட்டு செலிப்ரேஷன் மோட் அப்படியும் வந்துட்டு போயிடுறாங்க. ஸோ பர்த்டே செலிப்ரேஷன் அது கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன், பர்த்டே செலிப்ரேஷனாக நீங்கள் அது கூட பண்ணிக்கலாம். ஒரு பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் இருக்குது, சின்னதாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணலாம். இல்லை வந்துட்டு ஒரு மேரேஜே நீங்கள் வந்து பண்ணணும், ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு மேரேஜ் பண்ணணும். அதாவது இது சொல்லுவாங்க இல்லையா, பட்ஜெட் கல்யாணம், பட்ஜெட் ரிசப்ஷன், அந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடு வந்து ரெஃபர் பண்ணுவேன் நான் கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி நடந்ததே வந்துட்டு ஒரு என்கேஜ்மெண்ட்டு தான். அதுவே வந்துட்டு டிஜே செட்டப்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ டிஜேலாம் பார்த்திங்கன்னா அழகாக வந்துட்டு அந்த படிக்கடியில் வந்து அடங்கிடுச்சு. இந்த லைட்ஸ் எல்லாம் போட்டு டான்ஸ் ஆடுற அளவுக்கு வந்துட்டு எல்லாமே அடங்கிடுச்சு. ஸோ இன்றைக்கி மட்டுமே பார்த்திங்கன்னா 250 பேர் வந்திருந்தாங்க. ஐ திங்க் 250 விட நிறைய சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். 500 பேர் என்னமோ வந்த மாதிரி எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் அவங்க வந்துட்டு ஒரு 200 பேர் மேலே வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு 500 பேருக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு பிளேஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு 60 to 80,000 1 lakhக்குள்ளேயே வச்சுக்கோங்களேன். பட் கம்பல்சரி 50Kக்கு மேலே தான் வரும். அண்ட் அந்த மாதிரி நீங்கள் 50K வந்துட்டு ஒரு சில பேருக்கு வந்து அஃபோர்ட் பண்ண முடியாதுன்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களாகட்டும், இல்லை எனக்கு நல்லா கிராண்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு இந்த வீடு வந்து நீங்கள் போய் பாருங்கள். ஒரு ஈவெண்ட் நடக்கிற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் ஆல்சோ இந்திரன் சிவானி சேனல்லே நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அவங்க சேனலில் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த வீடு எப்படி ஏதுன்றது மாதிரி நிறைய வீடியோஸ் அவங்களதில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் கூட எடுத்துக்கலாம். இல்லை நேரில் போய் பார்க்குறீங்கன்னா அது கூட பார்க்கலாம். ஸோ அம்பத்தூரில் தான் இருக்குது. ஸோ கார் பார்க்கிங் ஸ்பேஸ் பற்றி நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கும் அவங்க இடம் வச்சுருக்காங்க. ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாக கூட நீங்கள் நிறுத்திக்கலாம். காராக இருக்கட்டும், ஸ்கூட்டி, பைக்ஸ், அவ்வளோ நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. வெளியே நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. போஸ்ட் வெட்டிங், ப்ரீ வெட்டிங் ஷூட்ஸு, பேபி ஷவர் ஷூட்ஸு, இல்லை பேபிக்கு ஷூட் எடுக்கணும், ஒரு நல்ல ஒரு பிளேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட அந்த வீடை போய் பார்க்கலாம். நமக்கு தேவையான செட்டப் நம்ம வந்து போட்டுக்க போகிறோம் பேக்ட்ராப்பில். ஸோ அதை வச்சு நம்ம வந்து பண்ணலாம். ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ் தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ இங்கேருந்து ஈஸியாக ஓடுறதுக்கு, ஒரு வீடு மாதிரி எடுத்து ஓடுறதுக்கு நம்ம வந்து இங்கேயே சென்னைக்குள்ளேயே, அதாவது மிக அருகில் அந்த மாதிரி நம்ம கிட்டே வந்து பார்க்கணுன்னா நீங்கள் அந்த வீடு பார்க்கலாம். ஸோ நிறைய வந்துட்டு ஷூட்டிங்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ யாருன்னா வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும், இல்லை யூடியூப் சீரீஸாக எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடம். அண்ட் ஆல்சோ ஆஃபீஸ் செட்டப் கூட இவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அது கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். 4 பெரிய வந்துட்டு பெட்ரூம்ஸு எல்லாமே வந்துட்டு ஒரு கிங் சைஸ் பெட்ரூம் தான் எல்லாமே அவங்களது. ஈச் பெட்ரூம்க்கே வந்துட்டு அவங்க அட்டாச் பாத்ரூம்ஸ் இருக்குது, யூட்டிலிட்டி ஏரியா இருக்குது. அண்ட் ஆல்சோ எக்ஸ்டர்னலாக வெளியே ஒரு பெரிய 2 லிவிங் ஸ்பேஸ் இருக்குது அவங்களுக்கு. ஸோ லிவிங் ஸ்பேஸ்லையுமே வந்துட்டு ஸ்பேஸும் இருக்குது, யூட்டிலிட்டி ஏரியாவும் இருக்குது, ஒரு கிச்சன் செட்டப்பும் இருக்குது. அண்ட் மாடியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய மாடிங்க அந்த வீடுக்கு. ஸோ அங்கேயுமே வந்துட்டு அதை நான் ஈவெண்ட் பண்ணோம் கூட பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கி நடந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே பந்தி மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வேணுன்னா கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட இஷ்டம் தான், எப்படி வேணாலும் நம்ம வந்து மாற்றிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இன்றைக்கி இந்திரன் சாரால் வர முடியல, அவர் கொஞ்சம் பிஸியாக இருந்தார். ஸோ அவங்க ஒய்ஃபை தான் நம்ம வந்து பார்த்தோம். அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தாங்க. வந்த கெஸ்ட்டை கூட அவங்க வந்து ரிசீவ் பண்ணாங்க. ஃபுல் டைம் ஸ்மைலிங் ஃபேஸ் தான் அவங்க ரொம்ப ஸ்வீட். ஆக்சுவலி அவங்க பேபி கூட இருந்தாங்க. ஸோ அவங்க ஃபேமிலி பற்றி சொல்லலாம், அவங்க ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ஒரு பர்சன். ஸோ வெரி ஹம்பிள்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ நாங்கள் போகும்போது ஸ்வீட்டாக நம்மக்கிட்ட வந்து பேசினாங்க. அண்ட் இருக்கிற கெஸ்ட்டு கூட வந்துட்டு அவங்க அவ்வளோ ஸ்வீட்டாக ரிசீவ் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு பர்சன், ஒரு ஆக்டரோட ஒரு ஒய்ஃப்ன்ற ஒரு இதுவுமே கிடையாது. ஷி வாஸ் ஸோ ஸ்வீட்.
ஸோ நீங்கள் அவங்ககிட்ட பேசும்போது நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக கன்வின்ஸ் ஆகிடுவீங்க அந்த வீடு எடுக்கிறதுக்கு. ஸோ அவங்க நிறைய வந்து நமக்கு ஃபேவரபுளாக நிறைய பண்ணி தராங்க. அப்படிலாம் இருக்கும்போது யாருக்கு வேணான்ற மாதிரி இருக்கும். ஸோ இதோட vlog இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொலாப் வித் இந்திரன் அண்ட் ஷிவானி ஹவுஸ் அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட டைட்டிலே இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். என் ஃபேஸே வந்து பார்த்துருப்பீங்க, ரொம்ப டல்லாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி என் டே இப்படி தான் போச்சு. ஸோ உங்களுக்கு மை டே நவரத்னா வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோஸ் போடலான்றது நீங்களே சொல்லுங்கள். ஸோ உங்ககிட்ட நான் சாய்ஸஸை விடுறேன். நம்மளோட கமெண்ட் செக்ஷனை யூஸ் பண்ணுங்கள். யாருமே கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வீடியோ மட்டும் பார்த்துட்டு போகிறீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் அடுத்தது வேணுன்றது வந்து சொல்லுங்கள். அகெயின் நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். லைட் வெயிட் ஜுவல்லரிக்கு வந்துட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு அது சம்மந்தப்பட்டமான வீடியோஸ் எதனா வேணும்னா கூட வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா நான் இன்ஸ்டாகிராம் இல்லைனா ஃபேஸ்புக்கில் கூட நான் அப்லோட் பண்ணுறேன். நம்மளோட பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமையும் பாருங்கள். அண்ட் தட்ஸ் ஆல் கைஸ், திஸ் எண்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ வேணும், இல்லை இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ வேணும், உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி எதனா ஒரு வீடியோ வேணும், நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அந்த வீடியோஸ் எடுத்துகிறதுக்கு நான் உங்களுக்காக இருக்கேன். ஸோ அண்டில் தட் நம்ம ஃப்ரெண்ட் திவ்யா, பை.